யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 155வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 153ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, அண்மையில் இடம்பெற்ற வடக்கு கிழக்கு ஆயர் மன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானம் என்ன? இதற்குரிய சரியான விடை, தமிழ் மக்களின் நன்மை கருதி தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடல். இரண்டாவது கேள்வி, மரியாயின் சேனை ஆச்சஸ் விழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை, யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள். மூன்றாவது கேள்வி, பழை இத்தாவில் புனித பார்பரா அன்னை ஆலயத்தின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட இருக்கின்றது? இதற்குரிய சரியான விடை 100வது ஆண்டு. நான்காவது கேள்வி, ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் இவ்வாண்டு என்ன ஆண்டாக கடைபிடிக்கப்படுகின்றது? இதற்குரிய சரியான விடை நற்கருணை ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, புனித வின்சென்ட் சபையினரின் தவக்கால தியானம் எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை புதுக்குடியிருப்பு மந்துவில் திருமுக ஆண்டவர் ஆலயம். ஆறாவது கேள்வி, இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் யாழ் மறைமாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால பக்தி முயற்சி போட்டிகள் எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில். ஏழாவது கேள்வி, மணற்காடு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சமூக தொடர்பாடல் ஆண்டு தொடர்பான கருத்தரங்கை நடத்தியவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீபன். எட்டாவது கேள்வி, புனித பத்திரிசியார் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையே எத்தனையாவது பொன் அணிகள் போர் இவ்வருடம் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை 109வது. ஒன்பதாவது கேள்வி, பாதுகாவலன் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டு எத்தனையாம் ஆண்டு இவ்வருடம் நினைவு கூறப்படுகின்றது? இதற்குரிய சரியான விடை 150வது ஆண்டு. 10வது கேள்வி, புதுக்குடியிருப்பு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட விடுதலை குருதி திடுப்பாடுகளின் ஆற்றுகையை நெறியாள்கை செய்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை பங்குத்தந்தை அருட்தந்தை அஜந்தன். 11வது கேள்வி, இறைமகன் இயேசு சிலுவையில் மொழிந்த வசனங்கள் எத்தனை? இதற்குரிய சரியான விடை 7. 12வது கேள்வி, சிலுவை அடியில் புனித மரியாவை இறைமகன் இயேசு யாரிடம் ஒப்படைத்தார்? இதற்குரிய சரியான விடை யோவானிடம். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 155ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, உலகத் தலைவர்கள் உலக அமைதிக்காக என்ன செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, யாழ் மறைமாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களுக்கான தியானத்தில் எத்தனை வரையான குருக்கள் பங்கு பெற்றினர்? மூன்றாவது கேள்வி, குருக்களுக்கான குருக்கள் தியான உரை என்ன தலைப்பில் வழங்கப்பட்டது? நான்காவது கேள்வி, மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அமரர் ராயப்பு யோசப் ஆண்டகையின் இறப்பின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, நாவாந்துறை பங்கில் நடைபெற்ற தவக்கால வீதி சிலுவை பாதை என்ன பெயரில் முன்னெடுக்கப்பட்டது? ஆறாவது கேள்வி, மல்வம் பங்கு இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாம் என்ன கருப்பொருளில் நடைபெற்றது? ஏழாவது கேள்வி, இளவாலை புனித யூதா ததேயு ஆலய பொன்விழா சைக்கிளோட்ட போட்டியில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? எட்டாவது கேள்வி,
சாட்டி திருத்தலத்தில் நடைபெற்ற இறுதி தவக்கால தியானம் எப்போது நடைபெற்றது? 9வது கேள்வி, செம்பியன்பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலய இளையோர் அமைப்பால் வெளியிடப்பட்ட தவக்கால நூலின் பெயர் என்ன? 10வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால ஆற்றுகை என்ன பெயரில் முன்னெடுக்கப்பட்டது? 11வது கேள்வி, இயேசு உயிர்த்தபின் முதல் யாருக்கு காட்சி கொடுத்தார்? 12வது கேள்வி, பாஸ்கா கால முதல் வாரம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.